வணக்கம். பாரதி புத்தாலயத்தினுடைய பாரதி டிவியின் படைப்பும் படைப்பாளியும் என்கிற முதல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் பெண் அன்றும் இன்றும் என்கிற புத்தகத்தை வெளியிட்டிருக்கக்கூடிய தோழர் நர்மதா தேவி. அவருடன் நாம் இப்போது உரையாடலாம். வணக்கம். வணக்கம். இந்த பெண் அன்றும் இன்றும் அப்படிங்கிற புத்தகம் நம்ம போன வாரம் ரிலீஸ் போகும்போது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக அது அமைஞ்சிருந்தது. இவ்வளவு பேர் ஒரு புத்தக ரிலீஸில் ஒரே சமயத்தில் கூடியிருந்தது அப்படிங்கிறத ரொம்ப காலம் கழித்து நம்ம பார்க்குறோம். எல்லோரும் பல ஊர்கள்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக இருந்தது. இப்போ இது உங்களுக்கு இரண்டாவது புத்தகம் இல்லையா? முதல் புத்தகம் சாந்தநாயகம்ங்கிற ஆனா பெண்ணா அந்த புத்தகம். அது சின்ன புக்கு தான் இல்லையா? அது குழந்தைங்களுக்கான ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் புக், ஒரு படக்கதை நூல். அது ஒரு டிரான்ஸ்லேஷன். அவ்வளவு சின்ன இதிலிருந்து நேரடியாக எப்படி இவ்வளவு பெரிய தாவுதல் வந்தீங்க? எப்படி உங்களுக்கு அது இது ஒரு தொடராக வந்தது இல்லையா? ஆமாம், புக் டேல தொடராக வந்தது. சடனாக இவ்வளவு பெரிய ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய ஆய்வு நூல் மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இதை செய்யணும் அப்படின்னு தோணுச்சு? உங்களுக்கு என்ன உந்துதல் என்ன? இன் ஜென்ரல் எனக்கு எப்போதுமே இந்த பெண்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலை, பாலின சமத்துவமற்ற இந்த சமுதாயம், இது எப்போவுமே ஒரு எவ்வளோ இஷ்யூஸ் இருந்தாலும் அந்த இஷ்யூவில் பாலினம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது, இப்போ வர்க்கம்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் பாலினம்ங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை எப்போவுமே அது டெவலப் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருந்த ஒரு விஷயம். அப்போது நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு நேச்சுரலாக சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை, ஒடுக்கப்பட்ட நிலை, அது விடுதலைக்கு ஏதாவது ஒரு பாதை இருக்கா, அந்த பாதை என்ன, பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு எளிய மனிதர்களுக்கு நம்ம அதை விளக்க முடியுமா, குழந்தைங்களுக்கு விளக்க முடியுமா, பெரியவங்களுக்கு விளக்க முடியுமா? குழந்தைங்களுக்குங்கும் போது எப்படி அதை செய்ய முடியும், பெரியவங்களுக்குன்னு வரும்போது நமக்கு இன்னும் ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆகும், பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு பேரலாக ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதாவது முதல்ல பெண்களை பற்றி எழுதணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக எனக்கு குள்ள போனது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2019. அதுக்கு முன்னாடியே நான் 2009 நான் பாலின சமத்துவத்துக்காக பணிபுரியக்கூடிய ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன், ப்ரோக்ராம் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். அதுதான் எனக்கு தியரிட்டிக்கலாகவும் சரி, கல செயல்பாட்டிலையும் சரி, பாலின சமத்துவம் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளே நான் ட்ராவல் பண்ணுறதுக்கான தொடக்கமாக அமைஞ்சுது. அப்பையிலேருந்தே இது எவ்வளோ ஒரு நிதர்சனமான ஒரு சொசைட்டல் ரியாலிட்டி. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு காமன் ஜனங்களுக்கு, ஒரு பப்ளிக்கு புரிகிற மாதிரி இதில் எழுதப்படணுங்கிறது அது ஒரு கருவாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் அதை நான் செயல்படுத்தலை. ஆனால் வாசிப்புங்கிறது தொடர்ச்சியாக இந்த சப்ஜெக்டில் எனக்கு இருந்துச்சு. பட் ஒருவேளை நான் முன்னாடி எழுதாததும் 2009 நான் திங்க் பண்ண காலத்தில் எழுதாததும் நல்லது தான் ஒரு விதத்தில் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சமுதாயத்துடைய வர்க்க கட்டமைப்பை புரிஞ்ச ஒரு நபராக நான் இந்த புக்கு எழுதுனது ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு எனக்கு இந்த 2009லேருந்து 2019 வரைக்கும் உள்ள அந்த ட்ராவல் எனக்கு கை கொடுத்தது 10 வருஷம். 2019 தான் நான் மார்க்சிய அறிஞர் பத்திரிகையாளர் இரா ஜவஹர் அவங்கள சந்திச்சு அவங்கக்கிட்ட நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டேன், எனக்கு மார்க்சிய அடிப்படைகள் எனக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு மார்க்ஸ், எங்கெல்ஸ், லெனின் இவங்கெல்லாம் என்ன தத்துவத்தை முன் வைக்கிறாங்க, அந்த தத்துவத்தை எப்படி அவங்க கையாண்டாங்க, எப்படி நடைமுறைப்படுத்தினாங்கிறதெல்லாம் பற்றி இருக்குது, ஆனால் நான் புரிஞ்சிக்க முடியல, எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சரி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரியார் பற்றி, அம்பேத்கர் பற்றி, காந்தி பற்றிலாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்னுடைய புரிதல் மட்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. சொன்னோன்னே ஓகே, அப்புறம் சொன்னாங்க ஃபைன், நீங்கள் கண்டிப்பாக இதை நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாணவியாக அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒரு அற்புதமான புக் எழுதியிருக்காரு, மார்க்சியம் அன்றும் இன்றும், கம்யூனிசம் நேற்று என்ற நாளை. அருமையான புக், ஒரு நல்ல புக், முழுமையாக படிச்சிருக்கேன். ஓ குட். ஆமாம். ஸோ
அவங்க ஒரு ஒரு பெரிய ஒரு புக் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதில் முதல் புக்கே இந்த கம்யூனிசம் நேற்றுன்றனாலே. ஸோ இப்படி ஒரு வைடு ரீடிங், அதாவது மார்க்சிய சித்தாந்தத்தில் ரொம்ப அடிப்படையாக நான் தெரிஞ்சுக்க வேண்டியது கம்யூனிசம்னா என்ன, சோஷியலிசம்னா என்ன, அப்புறம் வந்து இந்த விஷயங்களுக்கான ஒரு புக் ரீடிங் லிஸ்ட்லாம் எனக்கு கொடுக்குறாங்கன்னா ஒரு 1 இயர் ரொம்ப சின்சியராக 2 இயர்ஸ் ஒரு ஸ்டடி ப்ராசஸில் நான் இறங்குறேன். இதை மட்டுமே ஃபுல் டைம் ஜாப்லாம் நான் இப்போ விட்டுட்டேன். ஒரு மாணவர் பதிப்பில் வந்து ஒரு எடிட்டோரியலில் இருந்தேன். அந்த ஜாபை விட்டுட்டேன். ஏன்னா எனக்கான சூழ்நிலையும் அப்படி, அவங்களுக்கான சூழ்நிலையும் அப்படி. அதனால் அந்த சப்ஜெக்ட்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது, ஏன்னா எப்போவுமே அந்த ஜெண்டர் இன்டெக்ரேட்டடாக விஷயங்களை பார்த்து, எந்த நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் ஜெண்டர் இன்டெக்ரேட்டடாக ஒர்க் பண்ணுற அந்த ஒரு தன்மையும் இருக்கிறதுனால நேச்சுரலாக எனக்கு மார்க்சியத்துக்குள்ளார பெண்களுடைய விடுதலை அப்படிங்கிறது வந்து அடங்கி இருக்குங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அது வந்து புரியும். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தெரியும், ஒரு சோஷியலிச நாடுகளில் பெண்கள் வந்து வேலைக்கு வர விகிதங்கள்லாம் வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கான புறக்காரணிகள் என்ன, அகக்காரணிகள் என்னங்கிறலாம் தோணும். பட் அதெல்லாம் நான் ஸ்ட்ரக்சரலாக படிக்கும்போது திஸ் இஸ் த டைம், இப்போ நம்ம வந்து நமக்கு இது சாத்தியம். ஏன்னா ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணணும், பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்ட நிலை இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறது தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் விடுதலைக்கான ஒரு பாதையை நம்ம வந்து முன்வைக்கிறது, அந்த பாதைக்கான விஷயங்களை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறது, அதுக்கு சாத்தியப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2019 நான் தீவிரமாக அந்த விஷயங்களை ஒட்டி வாசிக்க தொடங்கினேன். அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு இதை பற்றி எழுதணும்னு. ஆனாலும் நான் எழுத தொடங்கலை. எப்போவுமே வந்து அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்களே, அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அது நான் கற்பனை பண்ணது ஒரு 120 பக்கம் அப்படி தான் எழுத முடியும்னு சொல்லிட்டு, ஒரு சிறு நூலாக தான் அதை எழுத முடியுன்ற மாதிரி அதை யோசிச்சிருந்தேன். ஒரு 10 சாப்டர்ஸ்குள்ளே அதை கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு. அப்போ பாரதி புத்தகாலயம் நாகராஜன் தோழர்கிட்ட சொல்லிட்டு இருந்தபோது, நீங்கள் பெண்களை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பாரதிக்கு எழுதுங்க, நீங்கள் ஒரு தொடர் வடிவில் எழுதுங்க, அப்புறம் நூலாக போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு மார்க்சிய பார்வையில் பெண் விடுதலை பற்றி ஒரு நூல் வந்து பரணும் அப்படின்னு அவங்க தேவையாக இருக்குன்னு அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க ஒரு பப்ளிஷராக. அப்போ நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு 4 எபிசோடு வந்து அட்டஸ்டச் எழுதி கொடுத்துட்டேன். ஏன்னா அது எனக்கு ஒரு ஃபார்முக்குள்ளே அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு அதை எழுதி பார்த்தேன். அது நல்லா வந்தது. ஸோ அப்படி தான் இந்த தொடர் ஃபார்மில் ஒரு 34 எபிசோட்ஸ் தொடர் போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்தியாவில் வந்து ஒரு சோஷியலிச பாதைக்கான கனவோட பெண்கள் அப்புறம் கம்யூனிஸ்டுகள் எப்படி இறங்கி பெண் விடுதலைங்கிற ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கி வேலை பார்த்தாங்கங்கிற அந்த சாப்டர்லாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கான கண்டென்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டு, அப்புறம் ஃபைனலாக இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்தியாவில் நம்ம பெண் விடுதலைக்கான விஷயங்களில் ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் என்ன செய்யணுங்கிற அந்த ஆஸ்பெக்டோட பண்ணி முடித்தேன். அது இப்போ நான் இருக்கக்கூடிய நிலையில் எனக்கு தெரிஞ்ச அம்சங்கள் அடிப்படையில் என்னால் ஓரளவுக்கு திருப்தியாக இந்த நூலை வந்து திரும்பி பார்க்க முடியுதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா பார்க்குறேன். இதில் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் வந்து ஆதாரங்கள்னு கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய ஆதாரங்களை பார்க்கும்போது நீங்கள் ஏராளமான தகவல் திரட்டிருக்கீங்கன்னு தெரியுது. இப்போ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஆதாரங்களை திரட்டுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க, எப்படி திரட்டிருப்பீங்க? முதல்ல இந்த நூலை நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு தான் நான் வந்து உட்காந்தேன். அதாவது வரலாற்று ஹிஸ்டாரிக்கலாக பெண்ணடிமைத்தனம் தோற்றம் பெற்றது எந்த காலத்தில், எந்த பொருளியல் நிலைமை, ஒரு சூழ்நிலை வந்து பெண்ணடிமைத்தனத்துக்கு ஒரு அடிப்படையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு செக்ஷன் 1ல் இதை டீல் பண்ணுறது. இதுக்கு வந்து எங்கல்ஸோடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு, இதுதான் வந்து ஒரு பைபிள் மாதிரி ஒரு நூல்னு சொல்லலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் எங்கல்ஸோடைய ஒர்க்குமே வந்து லூயி மார்கனுடைய ஒரு அந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் அந்த ஒர்க்கு தான் அது மெயின் கார்பஸ். மார்க்ஸே வந்து அதை எழுதணும் அப்படின்னு விரும்பின ஒரு ஒர்க், அதை தான் எங்கல்ஸ் வந்து பண்ணுறாங்க அந்த நூல். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸ் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு இப்படி நான் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நான் வந்து விஷயங்களை வந்து போடுறேன். அதே மாதிரி முதல் செக்ஷனில் வந்து நான் டீல் பண்ணியிருக்கும் போது பெண்களுடைய குடும்ப உழைப்பு இது சமூகத்தில் என்ன, அதுக்கான பாத்திரம் என்ன, அது என்ன ரோல் வகிக்குது. உழைப்புனா அது குடும்ப உழைப்புனா அது வந்து கணக்கில் வராமல் இருக்கலாம், ஆனாலும் அந்த உழைப்புக்கு ஒரு ஒரு பாத்திரம் இருக்கு இல்லையா, அது என்ன ரோல் சொசைட்டியில் பண்ணுது, சமூக உற்பத்தியில் அந்த பெண்களோட குடும்ப உழைப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் கையாளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கு வந்து கேபிட்டல் வால்யூம் 1ல நெசசரி லேபர், சர்ப்ளஸ் லேபர் இந்த ஆஸ்பெக்ட்ஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலில் போய் நான் தேடுறேன். எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான இன்சைட்ஸ் எனக்கு வந்து அதில் கிடச்சிது. ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரியான ஒரு டெரைவேஷன்ஸ் எனக்கு வந்து அதில் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனையும் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த விஷயங்கள்ல எனக்கு இன்னும் கூடுதல் வாசிப்பு தேவைப்படுது, கூடுதல் தரவுகள் தேவைப்படுது. இதை நான் வந்து வெறும் ஒரு ஒரு ஹைப்போதெசிஸா சொல்லிட முடியாது, அதுக்கான டேட்டா வச்சு நான் ஆர்கியூ பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னு வரும்போது நிறைய ரெக்கார்ட்ஸ், பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் கூட தேட வேண்டியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ 2வது செக்ஷன்ல வந்துட்டு பெண்களுடைய விடுதலை கேபிட்டலிஸ்ட் சமூகத்துல சாத்தியம்னு சொல்றாங்க. அது சாத்தியமா? முதலாளித்துவ முறையில பெண்கள் வெளி வேலைக்கு நிறைய வந்து வர தொடங்கினாங்க. ஆரம்ப கட்டத்திலே பெண்கள் வீட்டை விட்டு கிராமத்தை விட்டு வெளியேறி மாஸ் மைக்ரேஷன்ல வந்து நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுடைய கண்ணியமான வேலை வாய்ப்பு எப்படி இருந்ததா, தரவுகள் என்ன, எவ்வளவு பெண்கள் எந்தெந்த துறையில எப்படி வேலை வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் நமக்கு தேவைப்படுது. அப்ப கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் இங்கிலாந்து, எங்கில்ஸோடைய வெரி ஃபர்ஸ்ட் புக்கு, திருப்பி கேபிட்டல் முழுக்க பெண்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்நிலை, வேலை பார்க்கும் சூழ்நிலை, சுரண்டல், அதுல பெண் தொழிலாளர்கள், அவ்வளோ பிக்சர் வந்து நமக்கு அதுல கிடைக்குது. ஸோ நான் இப்ப சொன்ன மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லையும் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது முதலாளித்துவத்துடைய தொடக்க காலத்துல பெண்கள் எப்படி சுரண்டப்பட்டாங்க அப்படிங்கறத வந்து இங்கிலாந்துல, அப்புறம் ஜெர்மனில, பிரான்ஸ்ல, நியூ காலனி அமெரிக்கால, ஒவ்வொரு ஏரியாலையும் பெண் தொழிலாளர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் செட்டிங்ல அப்படின்னா நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ஜேஸ்டார்ல எல்லாம் போட்டிருக்காங்க. ஜேஸ்டார் வந்து பெரும்பான்மையா அதுல ஒரு பெய்டு, ஆனாலும் நம்ம வந்து மாசத்துல ஒரு 10 ஆர்டிக்கிள் அப்படி படிக்க முடியும்னு இருக்கு இல்லையா. ஸோ அதுலேருந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது, அதுலேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறது, இப்படிலாம் நான் வந்து அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாமே வந்து இந்த புக் வந்து ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ் வைக்குதுன்னா அதுக்கான ஒரு ஒரு முதுகெலும்பா அந்த விஷயங்கள், அந்த வாசிப்பு, பல்வேறு நூல்கள் இந்த விஷயங்கள்ல இருக்கு. நான் இது ரொம்ப முக்கியமா நான் இதுல செரிஷ் பண்றது அப்படின்னு சொன்னோம்னா, காலனிய காலத்துல முதலாளித்துவ முறை, உற்பத்தி முறையை இங்க புகுத்தின போது, ஆங்கிலேயர்கள் புகுத்தின போது ஆரம்ப கால ஃபேக்டரியில ஒர்க் பண்ணினா தொழிலாளர்கள் எப்படி இருந்தாங்க, ஒட்டுமொத்தமா தொழிலாளர் நிலை எப்படி இருந்தது, அதே மாதிரி அதுல குறிப்பா பெண் தொழிலாளர்கள் நிலை எவ்வளவு மோசமா இருந்தது. ஏன்னா இந்திய தொழிலாளர்கள் அடிமைங்க, அடிமைங்களே சிறந்த அடிமை வந்து பெண் தொழிலாளர்கள், பெண்கள், குழந்தைகள். அப்ப அவங்களுடைய உழைப்பு வந்து எப்படி சுரண்டப்பட்டுச்சுங்கிற விஷயத்தை பத்தி எனக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலா தரவுகள் வேணும். அப்படிங்கும் போது எனக்கு 1908 ஃபேக்டரி கமிஷன், அதுல டிஎம் நாயர் கூட அதுல ஒரு அந்த கமிஷன்ல இருந்த ஒரு உறுப்பினர், இந்த நீதி கட்சி ஸ்தாபன தலைவர்ல ஒருத்தர், அவர் கூட அதுல 1908 அந்த ஃபேக்டரி கமிஷன் ரிப்போர்ட், ஃபேக்டரி லேபர் கமிஷன் ரிப்போர்ட், அது அப்புறம் ராயல் கமிஷன் 1929ல வந்து அது நியமிக்கப்பட்டுச்சு. 1931ல வந்து அவங்களுடைய ரிப்போர்ட் ஒரு பெரிய வால்யூம்ஸ், மல்டிபிள் வால்யூம்ஸ், அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆர்கைவ்ஸ் வந்து அதை பண்ணி அதை வந்து நெட்ல ஆன்லைன்ல வியூவபிள் டாக்குமெண்டா அது வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்துச்சு. அதுல நான் பார்க்கும்போது துறை வாரியா ஒரு பஞ்சாலை தொழில எப்படி இருந்தது, மைனிங்ல எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்தியாவில வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில எப்படி இருந்துச்சு, கூர்க்ல எப்படி இருந்துச்சு, அசாம் டூவர்ஸ்ல எப்படி இருந்துச்சு, பெங்கால்ல எப்படி இருந்துச்சு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பஞ்சாப், சிந்த், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல. அஃப்கோர்ஸ் அப்புறம் சென்சஸ் ரிப்போர்ட்ஸ் 1911, இந்த பழைய சென்சஸ் ரிப்போர்ட்ஸ், இதுல இருக்கக்கூடிய அந்த சோஷியோ கல்ச்சுரல் எக்கனாமிக் பேக்ரவுண்ட், இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆதாரங்கள்லாம் வந்து ரொம்ப அடிப்படையா இருந்துச்சு. அதுல ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் ரிப்போர்ட்ல பெண்களுடைய அந்த காலத்துல வாழ்ந்த பெண்களுடைய குரல் வந்து அதுல பதிவுகளா இருக்கும். இப்ப மதுரா மில்ஸ்ல வந்துட்டு ஒரு 4 பெண்கள் வந்து எடுத்த எடுப்புல கூலி பத்தலைங்க அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த பெண்களுடைய டெஸ்டிமனிஸ் படிக்கும்போது தனித்து வாழும் பெண்கள் இருந்திருக்கிறாங்க, ரொம்ப வறிய நிலையில், எந்த பேக்ரவுண்ட்ல அவங்க வந்து இந்த நவீன ஆலை தொழிலாளியா வராங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் ரத்தமும் சதையுமா அவங்களுடைய மொழியிலே அதை நம்ம படிக்க முடியுது. ஸோ அதெல்லாம் இதுக்கு பயன்படுத்த முடிஞ்சது, அதெல்லாம் ரொம்ப இதுவா இருந்தது. அதே மாதிரி செக்ஷன் 7ல வந்துட்டு இந்தியாவில் சோசியலிச பாதை
பெண் விடுதலைக்கான ஒரு பாதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதல் பெற்ற கம்யூனிஸ்ட் பெண்கள் எப்படி வந்து திரளா இந்த ஏன்னா அப்ப வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல விடுதலைக்கு முந்தைய காலகட்டத்துல சோசியலிச பாதை இந்தியாவுக்கு வந்து அவசியம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல அதுல பெண் விடுதலைக்கான சாத்தியக்கூறுகளை வந்து தேடி அதை நோக்கி பயணிச்சு பெண் கம்யூனிஸ்டுகளை பத்தி ஆரம்ப காலத்துல வேறு பெண் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண ஒரு கட்சியில ஒரு வர்க்க வெகுஜன அரங்கத்துல இயங்குற ஒரு கேடருடைய மனநிலை அவங்க தேடல் என்னவா இருந்துச்சு. அவங்க பேர் கூட இருக்க தேவை கிடையாது. ஏதோ மலபார்ல ஒரு சிறுமியா இருக்கலாம், இல்ல ஆந்திரால யாரோ ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளியா இருக்கலாம், இல்ல வங்கத்துல வந்து ஒரு நகர சுத்தி தொழிலாளர் பெண்ணா இருக்கலாம், ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருக்கலாம். இவங்கெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல மூமெண்ட்ல. அவங்களுக்கு என்ன இந்த சோசியலிச பாதை மேல எப்படி ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அந்த இயக்கங்கள் மேல எப்படி நம்பிக்கை வந்துச்சு, கம்யூனிஸ்ட் இயக்கம் மேல நம்பிக்கை வந்துச்சு, எப்படி வேலை பார்த்தாங்க, என்ன புரிதல் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நான் வந்து விரும்பினேன். பட் அது ரொம்ப ஒரு டஃப்பான ஏரியா தான். வந்து ஆனா தெலுங்கானா போராட்டங்கள்ல கூட வந்து பெண்களுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு. ஆமா, அது வந்து நீங்க இதுல டீல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கோம். அதுக்கு கூட உங்களுக்கு நிறைய வைட் ரீடிங் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சுந்தரையா தோழர், அப்புறம் இன்னும் வந்து ஆந்திர மார்க்சிஸ்ட் சிபிஐஎம் ஆந்திரா அவங்க வந்து மொத்தம் அந்த ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி பல்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல அங்க உள்ள பெண் போராளிகள் யார் யாரெல்லாம் கிரவுண்ட் லெவல்ல இருந்திருப்பாங்க, அந்த மாவட்டத்துல எப்படி இருந்துச்சு, எத்தனை வில்லேஜ்ல வந்து அவங்க சங்கம் அமைச்சாங்கிறதெல்லாம் தொகுத்திருக்காங்க. தெலுங்குல வந்திருக்கு. அதை நம்ம மொழிபெயர்த்து மற்ற மொழிகள்ல கொண்டு வர, ஆனா ரெக்கார்டட், நல்ல வெல் ரெக்கார்டட். இது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப மலபார்ல வந்துட்டு ஒரு பாலர் சங்கம் இப்படி தொடங்கியிருப்பாங்க, இதுல வந்து கிஷோரி சங்கம் தொடங்கியிருப்பாங்க, அதுல சிறுமிகள் வந்திருப்பாங்க, அப்புறம் பெசன்ட் விமன், அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ், விவசாய கூலி பெண்கள் வந்திருப்பாங்க, நிலப்பிரபுத்துவ குடிமைகள். இவங்கெல்லாம் வந்து என்ன மனநிலையில வந்திருப்பாங்க இந்த இயக்கத்துக்குள்ளார? அவங்களுக்கு அவங்க விடுதலைக்கு இந்த இயக்கம், இந்த சோசியலிச பாதையை நோக்கி கொண்டுட்டு போற இந்த இயக்கம் ஒரு 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 இதுவா இருக்கும் அப்படிங்கறது வந்து அவங்க எப்படி அந்த நம்பிக்கையை பெற்றாங்க? அந்த நம்பிக்கை வெளிப்பாடுகள் எங்கேயாவது பதிவுல இருக்கான்னு பார்த்தம்போது எனக்கு வந்து 1942லேருந்து 1947 வரைக்கும் வெளியான பீப்புள்ஸ் வார், அந்த அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்ட்ரல் கமிட்டி ஆர்கன், அவங்களுடைய அந்த பதிவுகள் வந்து அவ்வளோ உணர்வு பூர்வமான பதிவுகள். அது என்ன நம்பிக்கையோட என்ன உணர்வு மட்டத்துல இருந்தாங்கிற அந்த பெண்களுடைய அந்த ஆஸ்பெக்ட்ஸை என்னால அதுல கிரகிக்க முடிஞ்சிச்சு. ஆனா அது அங்க இருக்கும் அப்படிங்கிற அந்த தேடல் வந்து அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, அது எடுத்துச்சு. இப்போ வந்து ஜென்ரலாக அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, எப்போவுமே வீட்டில் மட்டும் இல்லை, வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு சொல்கிற ஆட்டிடியூட் ஒன்று. விவசாயத்தில் போய் பார்த்தோம்னா பெரும்பாலும் ஒர்க் பண்ணுறது வந்து பெண்கள் வந்து குறிஞ்சி நிமிர்ந்து வேலை பார்க்குறது பிறகு நடவு பண்ணுறது, அறுவடை பண்ணுறது எல்லாமே வந்து பெண்கள் தான் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டுறது அந்த மாதிரில பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சுமை தூக்குற எல்லாமே வந்து பெண்கள் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்கள் வந்து அதிகமாக சம்பளம் வாங்கிட்டு போவாங்க. கொத்தனாருக்கு சம்பளம் ஜாஸ்தி, சித்தாளுக்கு வந்து சம்பளம் கம்மி. ஆனால் சித்தாளனுடைய வேலை தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு இது எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா பெண்கள் நிறைய வேலை செய்வாங்க. ஆனால் ஆண்களை தான் விவசாயின்னு சொல்கிறோம். விவசாயின்னு ஆண் சொல்கிறோம். அந்த இமேஜ் வந்து அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு வந்து இந்த புத்தகத்தினுடைய அட்டை வந்து என்னை ரொம்ப ஒரு கலக்கிடுச்சு. நம்ம வந்து இவ்வளோ நாளாக நாங்கள் எங்களுடைய சங்கத்தில் கூட எங்களுக்கு வந்து அந்த உழைப்பாளி சிலையை தான் நாங்கள் எங்களுடைய அடையாளமாக வச்சுருக்கோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்று இதை வந்து எப்படி வந்தது, இதை எப்படி இந்த யார் கொண்டு வந்தாங்க, அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அதுவும் நம்ம தெரியணும். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா, இது வந்து என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்காக நான் கேட்குறேன். இந்த பெண் அன்றும் இன்றும்ங்கிற இந்த நூலோடைய உயிரோட்டமான அட்டைப்படத்தை வரைஞ்சது வந்து ஓவியர் கோ ராமமூர்த்தி. அதாவது ரொம்ப ஒரு இஃபெக்டிவான ஒரு படத்துல அந்த ஒட்டுமொத்த விஷயத்தையுமே ஒரு விஷுவல் நேரட்டிவாக சொல்கிறதுல ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரியேட்டிவ் பர்சன். அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், இந்த மாதிரி
வர்க்க சமுதாயத்தில் பெண்களுடைய நிலை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதின ஒரு நூல், அதுக்கு நீங்கள் வந்து வரையணும் அப்படின்னோடனே அந்த நூலில் உள்ள உள்ளடக்கம் பற்றி கேட்டார். நான் சொன்னேன், ஒரு பெண்ணாக எப்படி வந்து சுரண்டப்படுறாங்க, என்ன ஒடுக்குமுறையை சந்திக்கிறாங்க, அதே மாதிரி பெண்கள் ஒரு தொழிலாளராக எப்படியான ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்கிறாங்க. பெண்களோட உழைப்புங்கும் போது குடும்ப உழைப்பு இருக்குது, அப்புறம் வந்து வெளியில் ஒரு ஒட்டுமொத்த சமூக உற்பத்தியில் ஒரு தொழிலாளராக அவங்களுடைய பங்களிப்பு இருக்குது, அதில் உழைப்பு சுரண்டல் இருக்குது. அப்புறம் குடிமக்களாக பெண்கள் எப்படி ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க, அப்புறம் விடுதலைக்கான தீர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பிடிஎஃப் கண்டென்ட்டை முழுக்க அனுப்பிச்சிட்டேன். இந்த உள்ளடக்கத்தை பற்றி ஒரு 3 மணி நேரம் என்கிட்ட பேசினாங்க, ஒரு டிஸ்கஷன் நாங்கள் பண்ணியிருப்போம். தொடர் ஏதாச்சும் கன்செப்ஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னும் போது, உழைப்பாளர் சிலை எல்லாருமே பெண்கள், அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இதில் சில பேருக்கு கேள்விகள் கூட எழலாம், இந்த இவ்வளோ கன்வென்ஷனல் ஹார்ட் ஒர்க்லேயே நம்ம பெண்களை வந்து அடக்கிடுறோமா, இப்போ எவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம், நீங்கள் ஏன் ஒரு எம்பவர்டு உமனாக நீங்கள் ஏன் அதில் காமிக்கலை, இந்த மாதிரியான கேள்விகள் கூட வரலாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, அடிப்படையில் எம்பவர்டு உமனாக இருக்கலாம், இல்லை எம்பவர்மெண்ட் ப்ராசஸ்க்குள்ளேயே வராத உமனாக இருக்கலாம். உழைப்பு சுரண்டல்ங்கிறது வந்து ரொம்ப நிதர்சனம். பெண்களுடைய உழைப்பு வந்து கணக்கில் வராத உழைப்பு, கண்ணுக்கு புலப்படாத உழைப்பாக இருக்க குடும்ப உழைப்பு. அதே மாதிரி வெளியில் வந்து எவ்வளவு கடுமையான வேலைகளை வந்து பெண்கள்கிட்ட வாங்கினாலும் அந்த சம வேலை சமக்கூலி அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் கோல் மைன்ஸில் ஆண்களால் செய்ய முடியாத கடினமான வேலைகளை செய்கிறதுக்கு பெண்களை தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ வரைக்கும். அந்த அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அந்த கோலை வந்து வாரி அந்த மேலே கன்வே பண்ணுற வேலைகள் எல்லாம் பெண்கள் தான் செய்கிறாங்க. நம்ம சொல்கிறோம் பெண்கள் ரொம்ப சாஃப்ட் உடல் கட்டுமானம்னு, அப்படிலாம் இல்லை. சுரண்டணும் அப்படின்னா அவங்க லேபர் கிடைக்கணும்னா யாரை வேணாலும் இறக்கி விடுவாங்க, யாரை வேணாலும் அவங்க அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் பதிவுக்கே வரலை. அப்போ உழைப்பாளர் சிலையில் அதை சித்தரிக்கிறதுங்கிறது அந்த ஓவியருடைய அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பார்த்தேன். அதனால் நம்ம வந்து அல்டிமேட்டாக ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கணும், அண்ட் அதெல்லாம் நம்ம சித்தரிக்கணுங்கிற ஒரு விருப்பம் இருந்தாலும், இது வந்து அந்த நூலுடைய உள்ளடக்கம், ஒரு பெண்ணுடைய உழைப்பு எப்படி சுரண்டப்படுது, அந்த உழைப்புடைய சமூக பாத்திரம் என்ன அப்படிங்கிற அந்த க்ரக்ஸை வந்து இது கன்வே பண்ணதான் நான் பார்க்குறேன். நான் திரும்ப தான் நான் உட்பட நான் வந்து இதை பேசுகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய பெண் உரிமைவாதியாக பேசலாம். ஆனால் எப்படி நடந்துக்கிறேங்கிறத பார்க்கும்பொழுது நிச்சயமாக வந்து ஒரு 10-20% கூட தேரலையோங்கிற இது வந்து எனக்கு பரிசீலனை எப்போவுமே உண்டு. எனக்கு அது வந்து எனக்கு இன்னுமே தோண்டிகிட்டே தான் இருக்குது. அது உண்மையும் கூட. நான் இன்னும் அதுலேருந்து முழுமையாக வெளியில் வரல. நம்ம நிச்சயமாக வந்து இதை நிறைய மாற வேண்டியிருக்கு. எப்படிலாம் மாறணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை நான் அடுத்தடுத்த ஜென்ரேஷனாவது மாறணும் அப்படிங்கிற ஒரு இதாவது வந்து ஒரு கண்டிப்பாக இந்த புக்கு வந்து அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நிறைய இதை பற்றின டிஸ்கஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இது வந்து ஒரு பெரிய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நீங்கள் வந்து வேறு இதை தாண்டி நீங்கள் வந்து அன்றைக்கி நாங்கள் சல்மா பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், இதை நீங்கள் வந்து நிறுத்த முடியாது, இதுக்கு அடுத்ததுக்கு போகணுன்ட்டு. எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்கள் வந்து பெண்ணுரிமை போராடுறதுன்னு வரும் பொழுது அந்த காலத்தில் வந்து அம்பேத்கர், இதை நம்ம மகாத்மா ஃபுலேயே நம்ம எடுத்துக்க முடியும். மகாத்மா ஃபுலே, சாவித்ரிபாய் ஃபுலே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க பீரியடில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, பெண்கள் படிப்புக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து அம்பேத்கர் முயற்சி பண்ணியிருக்காரு, அடுத்து பெரியார் முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பார்வைகளுக்கும் இப்போ இடதுசாரி பார்வைகளுக்கும் வித்தியாசம் இருக்கா, இல்லை கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கா? என்ன மாதிரியான அணுகுமுறை ரெண்டு வித்தியாசம் இருக்கும்? எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா, இல்லை இது வேற மாதிரி அணுகுமுறையா? அதாவது வித்தியாசங்கள் இருக்கிறதுனால தான் வந்து ஜனநாயக இயக்கங்கள்லே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இடதுசாரி இயக்கங்கள், ஏன்னா வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி இந்த அமைப்புக்குள்ளார ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து வலுப்படுத்துறதன் மூலமாக நம்ம ஸ்டேட்டுடைய பல்வேறு மெஷினரிஸ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம
ஒரு அதோடைய பேலன்ஸ் ஆஃப் பவர்ஸ் மூலமாக நம்ம விஷயங்களை கொண்டுட்டு வந்துட முடியும். ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு கூட்டாட்சி விஷயங்களை வந்து என்ஷூர் பண்ணுறது மூலமாக மாநில அளவில் மக்களுடைய ஒரு நல்வாழ்வுக்காகவும் ஒரு உரிமைக்காகவும் ஆன விஷயங்களை வந்து உறுதிப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது, பிரதானமாக இருக்குது. ஆனால் மார்க்சியவாதிகள் நம்ம முன்வைக்கிற விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த சுரண்டலை ஒரு மனிதர் சுரண்டும் சுரண்டலை ஒழிக்கணும். இதில் வந்து எல்லாருக்குமே வந்து உடன்பாடு உண்டு. அது பெரியாரியவாதிகளாக இருக்கட்டும், அம்பேத்கரியவாதிகளாக இருக்கட்டும். ஆனால் நாம் முன்வைக்கிற அந்த மார்க்சியவாதிகள் முன்வைக்கிற அந்த பாதை இருக்கு இல்லையா, இதுக்கு மனிதர் சுரண்டும் அந்த சுரண்டல் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பொது உடைமை சமூகத்தை நோக்கி இந்த சமுதாயம் வந்து நகரணும். வர்க்கங்கள் ஒழிக்கப்படணும். வர்க்கங்கள் ஒழிக்கப்படுறதோட சுரண்டல் ஒழிக்கப்படுறதோட அதனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய எல்லா ஒடுக்குமுறைகளும், பெண்ணடிமைத்தனம் ஒழியணும், சாதிய ஒடுக்குமுறை ஒழியணும், இன்னும் பல்வேறு ஒரு தான் சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியின் அடிப்படையில் ஒரு தேசிய இன ஒடுக்குமுறையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அதில் ஒழியணும் அப்படின்ற அந்த மார்க்சியவாதிகளுக்கு அந்த ஒரு பார்வை இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து வேறுபாடாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா முக்கியமான பல்வேறு டிபேட்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 1908 வந்துட்டு டிஎம் நாயர் வந்து எந்த அளவுக்கு வந்து லேபர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பஞ்சாலைகளில் இருந்திருக்கு, ஜின்னிங் மில்ஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஒரு டிசென்டிங் மினிட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு. மிச்சம் எல்லாரும் கமிஷனில் இருந்த எல்லாரும் 12 மணி நேரம், நான் 14 மணி நேரம் கூட வேலை பார்க்குற அளவுக்கு இங்கே பெண்கள் உடல் தகுதி இருக்குது அப்படின்லாம் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து இது என்ன மடத்தனம், எவ்வளோ பெரிய இது வந்து ஒரு கொடுமை, இங்கிலாந்தில் இருக்கிற தொழிலாளருக்கும் இங்கே இருக்கிற தொழிலாளருக்கும் அங்கே இருக்கிற தொழிலாளர்களே நிலைமை மோசம், அப்படி இங்கே உள்ளவங்க இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்காங்கங்கிறதெல்லாம் வந்து அவர் குறிப்பிட்டிருப்பார். அப்போ வந்து அந்த காலகட்டம் 1908 ரஷ்ய புரட்சி 1917 வராத காலகட்டம். ஒரு லேபர் எமான்சிபேஷன் பற்றி ஒரு கருத்துகள் வந்து ரொம்ப இந்தியாவில் வந்து ரொம்ப பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கின ஒரு காலகட்டம். அப்போ டிஎன் நாயர் மாதிரியான ஆட்கள் உழைப்பு சுரண்டலை பற்றி தொட்டு பேசியிருக்காங்க. அதே மாதிரி அம்பேத்கர், நீங்கள் 19 இயர் வந்து குறிப்பிடலை, ஆனால் வந்து இந்த பம்பாயில் பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது, அது மகப்பேறுங்கிறது யாரோட பிரச்சனை? கணவரோட பிரச்சனை தானே, குடும்பத்து பிரச்சனை. அதுக்கு முதலாளி எந்த விதத்தில் பொறுப்பாக இருக்க முடியும், இல்லை ஒரு தேசம் அரசாங்கம் எந்த விதத்தில் பொறுப்பாக இருக்க முடியுங்கிற ஒரு டிபேட் வருது. அப்போ அம்பேத்கர் வந்து இதில் ஆர்கியூ பண்ணுறாரு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் அடிப்படையில் அது ஒரு பேரளவிலான ஒரு சட்டம் தான். ஒரு எம்ப்ளாயர்கிட்ட அந்த அவங்களுக்கு தான் பொறுப்பு இருக்குது, அந்த பெய்டு லீவ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு சட்டம். அதுலலாம் அம்பேத்கருடைய ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் வந்து சுரண்டலை ஒழிக்கணும், மனிதர் சுரண்டும் அந்த ஒரு வழக்கத்தை ஒழிக்கணுங்கிற அந்த ஒரு ஃபண்டமெண்டல் கன்விக்ஷன் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் தான், சமூக சீர்திருத்த சக்திகள் தான். அவங்கள வந்து நம்ம ஒரு நட்பு சக்திகளாக அணுகி ஒரு மாற்றத்துக்கான ஒரு பாதை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். இன்னும் சொல்லணும்னா, நியோ லிபரல் காலத்தில் ஏகாதிபத்திய பிடிமானம் வலுவாக இருக்கிறத நம்ம முன் வச்சு தொடர்ச்சியாக வந்து நம்ம உரையாடலை நிகழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தாப்பில் இது தாண்டி நீங்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களா? அடுத்த வால்யூம் எழுதுகிற ஐடியா இருக்கா? ஒரு சில பிளான்ஸ் இருக்குது. அதாவது அடுத்தது வால்யூம் அப்படின்லாம் நான் கற்பனை பண்ணலை. நான் வந்து குறிப்பாக நான் செஞ்சிட்ருக்க முழு நேரமாக செஞ்சிட்ருக்க வேலை அப்படின்னு சொன்னோன்னா, இடதுசாரி இயக்கங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஆவணங்கள், தொழிற்சங்க ஆவணங்களாக இருக்கலாம், இல்லை விவசாய சங்கத்துடைய ஆவணங்களாக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சிபிஎம் கருவூலம்காக நான் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை தொகுக்கிற அந்த வேலையை நான் செய்கிறேன். ஒரு வகையில் அந்த மாதிரி வந்து இடதுசாரி இயக்கங்களுடைய வரலாற்றில் திளைக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு இந்த ஒரு புக்கை வந்து செய்ய முடியுங்கிற ஒரு டிரைவாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது நிறைய சப்ஜெக்ட்ஸில் எழுதப்படணும்னு ஒரு தோணுது. ஆனால் அது எல்லாத்தையுமே நானே செய்யணுன்றதை காட்டிலும் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்க விரும்புகிறேன்.
இந்த சப்ஜெக்ட்ல நாலு பேரை தூண்டி விட்டு எழுத எழுதணும். அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணணும், அந்த ஜாபையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நிறைய எழுதணும், நிறைய டிஸ்கஷன்ஸுக்கு வரணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஸோ இருந்தாலும் வந்து அதனால் இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்னு என்னுடைய கண்டிப்பா ஒரு ஃபெசிலிட்டேட் பண்றது மூலமாகவும் நம்மளும் தொடர்ச்சியா இந்த தளத்துல இயங்குறது மூலமாகவும் நிறைய விஷயங்களை பண்ணணும். அது ஒரு கூட்டு செயல்பாடா செய்யணும் அப்படின்னு விரும்புறேன். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை வந்து நம்ம தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. அதுவும் டிஸ்கஷனுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த முறையில் அடுத்தடுத்தாப்பில் வரக்கூடிய எபிசோட்ஸில் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கங்களை பற்றி நம்ம அவங்ககிட்ட உரையாடுவோம். பேட்டிக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.